வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று பிப்ரவரி 4 மெய் விளக்க கல்வி என்கிற தலைப்பிலே மகரிஷி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மலர்கள் பகுதியை காண இருக்கின்றோம். மனித குலத்தில் காலத்தால் இடத்தால் அவ்வப்போது ஏற்பட்ட தேவையுணர்வால் ஏற்பட்ட செயல்களும் கருத்துக்களும் பல ஆயிரம் தலைமுறைகளாக சிந்தித்து திருத்தம் பெறாத காரணத்தால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. விஞ்ஞான அறிவால், விரைவு வாகன வசதிகளால், துரிதமான செய்தி போக்குவரத்து சாதனங்களால் உலக மக்களுடைய பொருளாதாரம், அரசியல் இரண்டும் ஒன்றோடொன்று ஊடுருவி இணைந்து கொண்டு வருகிறது. இக்காலத்திற்கு ஏற்ப தேவையற்ற பழக்கப்பதிவுகளை நீக்கி மனிதகுலம் பிணக்கொழித்து அமைதியில் வாழ வேண்டும். இம்மாற்றம் வெற்றியாக மனிதகுல சீரழிவு இன்றி அமலுக்கு வர வேண்டுமெனில் மெய்விளக்க கல்வி அனைத்து நாடுகளிலும் பள்ளி மாணவ வயதிலிருந்தே அறிந்து கொள்ள ஏற்றபடி பாடத்திட்டங்களில் பரவச் செய்ய வேண்டும். இப்பெரிய மாற்றம் சமுதாய சீர்திருத்தமாக பிணக்கின்றி போரின்றி நடைபெற சில விஞ்ஞானிகள், கல்வித்துறையினர், ஆன்மீக அறிஞர்கள் ஒன்று கூடி பொறுப்பேற்க வேண்டும். போருக்காக பேரச்சத்தோடு செலவிடும் பொருள், மனித முயற்சி இவற்றில் 100 பங்கு செலவிட்டாலே சில ஆண்டு காலத்திற்குள் அமைதியான முறையில் சமுதாய சீர்திருத்தமும் உலக அமைதியும் காணலாம். எல்லா விதமான கல்விகளையும் முழு பயன் விளைக்கச் செய்யும் மெய்விளக்க கல்விக்கு வித்திடுவதே உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் பயிற்சி முறையான மனவளக்கலையும் ஆகும். இவற்றின் மதிப்புணர்ந்து நமது கடமைகளை ஆற்றி மனநிறைவு பெறுவோம். நம்மை உருவாக்கி வளர்த்து வாழ வைக்கும் இயற்கைக்கும் பொருள், கல்வி, பாதுகாப்பு, தொண்டு இவற்றால் நமது வாழ்வுக்கு சிறப்பளிக்கும் மனித சமுதாயத்திற்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமை இதுவே. மெய் விளக்கம் என்பது உண்மை பொருள் விளக்கத்தை குறிப்பிடுவது. மெய் என்பது உண்மை என்று பொருள். மகரிஷி அவர்கள் ஆதி எனும் பரம்பொருள் மெய் என்கிறார். எது உண்மை என்றால் ஆதியிலே ஒரு பரம்பொருள் இருக்கிறது, அது நிலையானதாக இருக்கிறது, அதுதான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது, அதுதான் மெய், அதுதான் உண்மை. அந்த உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கல்வி, ஒரு அறிவு மனித குலத்திற்கு தேவைப்படுகிறது. அதில் பற்றாக்குறை ஏற்பட்டது தான் இன்றைக்கு உலகத்தில் மனித குலம் இவ்வளவு துன்பப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் அதை அறுதியிட்டு சொல்கிறார்கள். இன்றைய கல்வி அறிவோ விஞ்ஞான பொருள் பெருக்க அறிவோ பொருள் பெருக்கமோ அதிகமாக இருந்த போதிலும் கூட மனிதனுடைய மனம் நிறைவடையவில்லையே. நீ நான் என்ற போராட்டமோ உனது எனது என்கிற அந்த பற்றும் குழுக்களாக பிரிந்து ஒரு பகுதியை இன்னொரு பகுதியினர் அழிக்கும் ஒரு பேரச்சம் ஒரு போராக வெடித்து மனிதனே அழித்து கொள்ளக்கூடிய பேராபத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது மாற வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனும் மனநிறைவு அடைய வேண்டும். அப்படி மனநிறைவு அடைய வேண்டுமென்றால் இந்த மெய்ப்பொருள் பற்றிய விளக்கம் கிடைக்கணும். இந்த மெய்ப்பொருளை பற்றி விளங்கி கொள்ள வேண்டுமென்றால் ஆகச்சிறந்த உயிரினமாக வந்திருக்கக்கூடிய மனிதன் உயிர் என்றால் என்ன என்றும், உயிரிலிருந்து விரிந்த அலைதான் மனம் என்றும், அந்த மனதை கொண்டு தான் புலன்கள் வழியாக பெறக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை நாம் இன்பம் துன்பமாக உணர்கிறோம் என்றும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லா உயிரினங்களும் தான் உட்பட அனைத்தும் ஆதியில் மெய்ப்பொருள் என்று அழைக்கப்பட்ட அந்த பிரம்மம் தான் பரிணாமத்தால் உயர்ந்துள்ளது என்கிற அந்த பரிணாம சரித்திரத்தை, பிரம்மஞான விளக்கத்தை ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும். அதுக்கு மகரிஷி காட்டக்கூடிய வழி என்ன சொல்கிறாருன்னா, அறிஞர்கள், விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து கொண்டு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பயன்பெறத்தக்க அளவில் அந்தந்த நாட்டில் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அவரவர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்தாற் போல ஒரு கல்வி திட்டத்தில் இது இணைத்து விட்டுட்டோம் என்றால், கல்வி கற்கும் காலத்தில் வருங்கால சமுதாயத்தினர் படித்து வரும் பொழுது எதிர்கால சந்ததியினர் இந்த விளக்கத்தை பெற்று இந்த பேரச்சமாக இருக்கக்கூடிய போர் ஆபத்துகளில் இருந்து விடுபட முடியும். ஒவ்வொருத்தரும் மனநிறைவு பெற்று மகிழ்வோடு வாழ முடியும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார்கள். மகரிஷி அவர்கள் 14 அம்ச திட்டங்களிலே குழந்தை வளர்ப்பு பொதுவாக்கல் கொண்டு வருகிறார். அதே போல் சீர்காந்த நிலை விளக்கம் என்பதை கொண்டு வருகிறார்.
இந்த இரண்டையும் ஒருங்கிணைத்து சொல்லும் பொழுது, குழந்தை வளர்ப்பு பொதுவாக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த கல்வி கிடைத்து விடும். அதிலே சீர்காந்த நிலை விளக்கம் கொடுக்குறோம். இந்த காந்த நிலை விளக்கம் என்பது நிலைப்பொருளும் நிலையிலிருந்து வெளிவந்த அலையாக இருக்கக்கூடியது தான். இரண்டும் இணைந்து காந்தமாகி பொருள்களிலே பொருளுக்கு தன்மையாகவும் அதனுடைய வடிவமாகவும் குணமாகவும், உயிரினங்களிலே இன்ப துன்ப உணர்வாகவும், மனிதனிடம் வரும்பொழுது பிரித்து உணரக்கூடிய அளவிலேயும் தன்னையே யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய திறனாகவும் இருக்கிறது என்ற அந்த மெய் விளக்க கல்வி. இந்த கல்வி பெற வேண்டும் என்றால் அதற்கு உரிய பாடத்திட்டங்களை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு அறிஞர்கள் குழு ஒன்று கூடி அந்தந்த வயதிற்கு ஏற்ப சிறிய சிறிய அளவிலே தந்து அங்கே உயிரின் மதிப்பை அறிவித்து, இயற்கை தான் எல்லா வளத்தையும் தந்திருக்கு என்று அறிந்து கொண்டு இயற்கையை கெடாமலும், மனித சமுதாயம் ஒருவர் உழைப்பின் வழியாக கிடைத்த பொருள்களை கொண்டு தான் இன்னொருவர் அனுபவித்து ஏற்றம் பெறுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்து உதவியும் வாழக்கூடிய இந்த சமுதாய அமைப்பை கெடுத்து விடாமலும் அது மேலும் வளமாக இருப்பதற்கு உரிய செயல்களை செய்யக்கூடிய நிலையும் மனித அறிவிற்கு வந்துவிடும். அப்படி வரும் பொழுது இயற்கை சமுதாயம் இரண்டையும் காத்து சிறந்த முறையிலே தானும் வாழ்ந்து இனி வரக்கூடிய சமுதாயத்தினரும் சிறந்த முறையில் வாழ்வதற்கான ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்றால் இந்த இயற்கை தத்துவ அறிவாக இருக்கக்கூடிய மறைபொருள் விளக்க கல்வியாக இருக்கக்கூடிய பிரம்மஞான கல்வி மெய் விளக்க கல்வியாக மாணவர்களுக்கு கல்வி பருவத்திலிருந்து தர வேண்டும் என்பதை இந்த விளக்க வழியாக நாம் பெறுகின்றோம். அனைவரும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.